என்னோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நோ மைதா, நோ சுகர், நோ எக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்க பார்த்தீங்கன்னா வேகனா. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து முட்டைக்கு பதில் நம்ம திக்கான பால் யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சறப்ப தண்ணி சேர்க்காம, நாட்டு சர்க்கரைய வந்து பால்லயே வந்து நான் சேர்த்து நல்லா திக்கா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, மைதாக்கு பதில் ராகி யூஸ் பண்ணுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவங்க கேட்ட மாரியே வந்து ராகி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்னஸ்க்கு வந்து நம்ம எப்பயுமே சுகரே ஆட் பண்ணுறது கிடையாது நம்ம ப்ரௌனீஸில். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை தான் கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ராகியை வந்து லைட்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து லைட்டாக ராகியை வந்து வறுத்து கொக்கோ பவுடர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டர் ரெடி பண்ணும்போதே வந்து நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து ஆல்மண்ட்ஸ் போட்டும் அவங்க கேட்ட மாதிரி டார்க் சாக்லேட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.